இன்னைக்கு மதியம் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்துச்சுங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஜூனியர் விகடன் நிறுவனத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு முன்னணி செய்தி நிறுவனத்துக்கு இப்படி 25 லட்சம் ரூபாய் நீங்கள் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்குது. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. என்ன விஷயம்னு பார்க்கும்போது, கடந்த 2012 மார்ச் மாதம் ஜூனியர் விகடன் வார இதழில் கேள்வி பதில் அப்படிங்கிற பகுதியில் அப்போதைய தஞ்சாவூர் எம்பியாக இருந்த டி.ஆர். பாலு அவர்கள் சேது சமுத்திர திட்டத்தில் முறைகேடு பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. எனவே இப்படி தன் மீது அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி விகடன் நிறுவனத்துக்கு நீங்க தவறான தகவலை சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை தொடர்ந்து விகடன் தரப்புல இருந்து இல்ல நாங்க எதுக்காக இந்த செய்தியை வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு கடிதத்தை ஒன்று எழுதுறாங்க. ஆனா அதை தொடர்ந்து 2013 டிசம்பர்லயுமே அதே கருத்தை செய்தியா வெளியிடவும் தான் இந்த செய்திகள் எல்லாமே என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னும், இந்த செய்தி உள்நோக்கம் கொண்டது அப்படின்னும், இதெல்லாம் முற்றிலும் ஆதாரமற்றவை, அவதூறு பரப்பும் விதமா இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் விகடன் நிறுவனம் செய்தி வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட சொல்லியும், மேலும் தன் மேல அவதூறு பரப்புனதுக்காக 1 கோடி ரூபாய் இழப்பீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவதூறு வழக்கம் ஒன்று 2014 போட்டிருந்தாரு. அப்போ விசாரணை நடக்கும்போது டி.ஆர். பாலு அவர்களை பத்தியும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்தியும் செய்தி வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜூனியர் விகடன் வார இதழுக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து கேஸும் நடந்துட்டு இருந்துச்சு. எனவே இத்தனை வருஷம் இந்த கேஸ் நடந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நக்கீரன் அவர்களுடைய முன்னாடி விசாரணைக்கு வருது. ஸோ வாதங்களை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் அவதூறு செய்தியை பரப்புனதுக்காக ஜூனியர் விகடன் வார இதழுக்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சு இந்த கேஸை முடிச்சு வச்சிருக்கிறாரு. எனவே தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி செய்தி நிறுவனமா அறியப்படுற ஜூனியர் விகடனுக்கு 1000 இல்ல 10,000 இல்ல மொத்தமா 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறது அப்படிங்கிறது பத்திரிகை துறையிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் இப்படி 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறது ஒரு செய்தி நிறுவனத்துக்கு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் 2012 தான் எப்படின்னா அண்மையில கூட நடிகை சாய் பல்லவி அவர்களை பத்தி தவறான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதை கண்டிச்சு சாய் பல்லவி அவர்களே ஒரு முன்னணி ஊடகமா இருக்கிறவங்க பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும், இதே மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா நான் லீகலா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை வரும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சு பேசியிருந்தாங்க. எனவே ஒரு செய்தி நிறுவனம் பொறுப்போட நடந்தக்கூடிய தேவை இங்க இருக்கும்போது இப்படி தொடர்ச்சியா விகடன் மேலையும் ஜூனியர் விகடன் மேலையும் குற்றச்சாட்டும் இப்போ அபராதமும் வருது அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துக்கே மிகவும் பாதகமா அமைஞ்சிருக்குது. இனிமேலாவது அவங்க பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் பலரும் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் ஜூனியர் விகடன் இதழுக்கு இந்த அபராதம் தலைவலியா மாறி இருக்குது அப்படின்னா, இதே அபராதம் பாஜக தலைவரான அண்ணாமலைக்குமே கலக்கத்தை கொடுத்திருக்குது. கடந்த 2023 திமுக சார்பில் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் நான் வெளிக்கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஆவணங்களை வெளியிட்டிருந்தாரு. மேலும் திமுக தரப்புல இருந்து பல்வேறு நபர்களுடைய சொத்து விவரத்தையும் வெளியிட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார்பில் அவதூறு வழக்கு ஒன்று போடப்பட்டது. அதுக்கும் மேல டி.ஆர். பாலு அவர்கள் என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாரு, இது தொடர்பாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் அவர் எனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு தொடுத்திருந்தாரு. ஆக இதே மாதிரி தப்பான தகவலை சொன்னதுக்காக தான் நஷ்டஈடு கேட்டு ஜூனியர் விகடன் மேல கேஸ் போட்டிருந்தாரு. அதுல 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ அண்ணாமலை மேலையும் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்து இருக்கிறதால இந்த செய்தியானது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்திருக்குது. இதோட மட்டும் நிக்காம திமுக சார்பில் மேலும் ஒரு அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வழக்கை பத்தி அப்போ பேசின திமுகவுடைய ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய தவறு நிரூபிக்கப்பட்டு நிச்சயமாக அவருக்கு 1 வருடம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக இந்த 25 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற விஷயம் அண்ணாமலைக்கு இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அவர் சொன்னதெல்லாம் அவதூறு தான், பொய் தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. டி.ஆர். பாலு அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டிய கட்டாயமும் அண்ணாமலைக்கு ஏற்படும். எனவே பத்திரிகையா இருந்தாலும் சரி, அது ஒரு முன்னணி பத்திரிகையா இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, ஒருவர் மேல நம்ம குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா அது உண்மையானது தானா அப்படின்னு ஒரு முறைக்கு 100 முறை செக் பண்ணி போடுறது தான் அவங்களுக்கு நல்லது. இல்லைனா இந்த மாதிரி 25 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு சொல்லி அபராதம் கட்டிட்டு இருக்க வேண்டியது தான்.